ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது அழகாக வீட்டிலேயே செய்யலாம். இது நம்ம கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. நல்ல நெல்லிக்காவாக வாங்கிக்கிட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரியே வாங்கிட்டு அதை வந்து நல்லா கழுவி ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா துடைச்சிட்டு ஒரு இட்லி குக்கரில் வச்சுட்டு 5 to 6 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சொல சொலையாக வந்துடும். அதை எடுத்துட்டு அப்படியே அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு சுகரு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு ஒரு கைப்பிடி அளவு அல்லது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி இனிமேல் நெல்லிக்காய் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறும் ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து சரசரன்னு தண்ணியெல்லாம் வந்துடும். அந்த தண்ணியை வந்து அப்படியே அந்த தண்ணியிலே அந்த நெல்லிக்காய் வந்து 1 டே ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதை எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடணும். மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே போட வேண்டாம். இப்படி ஒரு 3 டேஸ் கழித்து நமக்கு இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் வந்து கிடச்சிருது. கண்டிப்பாக 3 டேஸில் இது ஒரு 2 காஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சுகரை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி மாவு மாதிரி ஆயிரும். அதை அந்த நெல்லிக்காயில் போட்டு நல்லா கிளறி வச்சிடணும். ஏன் அப்படின்னா நல்லா வந்து அது கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும். ரொம்ப வந்து தண்ணி விடாது. இந்த மாதிரி அடைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, அப்புறம் செரிமானத்துக்கு, இதயத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சுகர் கிரேவிங் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா இதை 2 பீஸ் போட்டுக்கலாம். காலையிலையும் சாயந்தரமும் 2 பீஸ் போட்டுக்கிட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ்லாம் அரைச்சி குடிக்கிறதுக்கு இதை நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி டெய்லி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது.